வணக்கம். உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி கேக்குறேன். சொத்துனா என்ன? பொறுப்புனா என்ன? நம்மள பல பேரு இந்த கேள்விக்கு தப்பா தான் பதில் சொல்லிட்டு இருக்கோம்னு ராபர்ட் கியோசாகி சொல்றாரு. வாங்க, அவரோட பார்வையில இது ரெண்டுக்கும் உள்ள உண்மையான வித்தியாசம் என்னன்னு நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, நாம விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இங்க நாம பார்க்க போறது ராபர்ட் கியோசாக்கியோட கருத்துக்களை பத்தின ஒரு விளக்கம் மட்டும்தான். இது எந்த விதமான நிதி ஆலோசனையும் இல்ல. உங்களோட பண விஷயத்துல எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி வாங்க, முதல்ல நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே கேட்டு வளர்ந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கேள்வி கேட்கலாம். இது நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில உங்க மிகப்பெரிய சொத்து எதுன்னு கேட்டா நம்மள பல பேர் என்ன சொல்லுவோம்? கண்டிப்பா என் வீடுன்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனா அது நிஜமாவே ஒரு சொத்து தானா? ஆனா ராபர்ட் கியோசாக்கி என்ன சொல்றாரு தெரியுமா? இதை உங்ககிட்ட சொல்றது யாரு? உங்க ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தானே அப்படின்னு கேக்குறார். யோசிச்சு பாருங்க, நீங்க வீடு வாங்கினா அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அப்ப அவங்க சொல்றதுல ஒரு சுயநலம் இருக்கும் தானே? சரி, கியோசாக்கியோட இந்த லாஜிக்க நம்ம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல சில முக்கியமான வார்த்தைகளுக்கு அவர் சொல்ற அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப சிம்பிள் தான், பாருங்க. நிதி அறிவுக்கு அடிப்படையா இருக்கிற இந்த 6 வார்த்தைகள் தான் அது. வருமானம், செலவு, சொத்து, பொறுப்பு, அப்புறம் பணம் மற்றும் ஓட்டம். ஆனா பாருங்க, இந்த 6 வார்த்தைகள்ல எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான, எல்லாத்துக்கும் திறவுகோலா இருக்கிற ரெண்டே வார்த்தைகள், அது கடைசி ரெண்டு தான். பண ஓட்டம். அப்போ பண ஓட்டம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பணம் எந்த டைரக்ஷன்ல போகுது அவ்வளவுதான். கியோசாக்கிய பொறுத்த வரைக்கும் நீங்க பணக்காரரா ஆகிறதுக்கு பெரிய டிகிரி தேவையில்லை. ஆனா இந்த பண ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்ற திறமை இருந்தா போதும். இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஓகே, இப்ப இந்த பண ஓட்டம்ங்கிற ஐடியாவை வச்சு எது நிஜமான சொத்து எது இல்லைன்னு கண்டுபிடிக்க ஒரு சிம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த டெஸ்ட் இதுதான். ரொம்ப சிம்பிளான ரூல். ஒரு விஷயம் உங்க பாக்கெட்டுக்குள்ள பணத்தை கொண்டு வந்தா அது சொத்து. அதே விஷயம் உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுத்தா அது பொறுப்பு. அவ்வளோதாங்க விஷயம். சரி, இந்த ரூலை நம்ம வீட்டுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாமா? நீங்க ஒரு வீட்ல குடியிருக்கும் போது என்ன நடக்குது? வீட்டுக்கு லோன் கட்டுவீங்க, வரி கட்டுவீங்க, மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணுவீங்க. அதாவது பணம் உங்க பாக்கெட்டை விட்டு வெளியே போய்க்கிட்டே இருக்கு. அப்போ உங்க வீடு ஒரு பொறுப்பு. ஆனா அதே வீட்டை நீங்க வாடகைக்கு விட்டா என்ன ஆகும்? மாசம் மாசம் வாடகை மூலியமா பணம் உங்க பாக்கெட்டுக்குள்ள வருது. இப்போ அதே வீடு ஒரு சொத்தா மாறிடுது. பாத்தீங்களா? இதுதான் கியோசாக்கியோட லாஜிக். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த பொருள் வீடா காராங்கிறது முக்கியம் இல்ல. பணம் எந்த பக்கம் போகுது, உள்ள வருதா இல்ல வெளிய போகுதா, அதுதான் மேட்டர். சரி, வீடு மட்டுமல்ல, இந்த லாஜிக்கை நம்ம வாழ்க்கையோட மத்த விஷயங்களுக்கும் பொருத்தி பார்க்கலாம் வாங்க. சரி, உங்க கார் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு சொத்தா? கியோசாக்கியோட பதில் ரொம்ப தெளிவா இருக்கு. உங்க காரை நீங்க ஒரு டாக்ஸி மாதிரி ஓட்டி சம்பாதிக்காத வரைக்கும் அது ஒரு சொத்து கிடையாது. ஏன்னா இன்சூரன்ஸ், பெட்ரோல், மெயின்டெனன்ஸ்னு அதுக்காக பணம் உங்க பாக்கெட்ல இருந்து வெளியே போய்கிட்டே தான் இருக்கும். சோ அது ஒரு பொறுப்பு. இப்போ கியோசாக்கி இதே பண ஓட்ட சோதனைய நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு இடத்துல பயன்படுத்துறார். அதுதான் மனித உறவுகள். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு குழந்தையோட படிப்பு செலவு, வயசான அப்பா அம்மாவோட மருத்துவ செலவு, இதையெல்லாம் உணர்ச்சி பூர்வமா பார்க்காம 100க்கு 100 பணக்கண்ணோட்டத்துல மட்டும் பார்த்தா இந்த உறவுகள் கூட நமக்கிட்ட இருந்து பணத்தை வெளியே எடுக்கிற பொறுப்புகளா தெரியலாம். இது அவரோட பார்வை மட்டும்தான். இது வெறும் பணத்தை மட்டும் வச்ச ஒரு கணக்கு, உணர்ச்சிகளை வச்சு இல்ல. அப்போ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு சின்ன ஐடியா பண விஷயத்துல புத்திசாலியா இருக்கிறதுனா என்ன என்ற கேள்வியோட மொத்த அர்த்தத்தையுமே மாத்திடுது. கியோசாக்கி சொல்றத பாருங்க. உண்மையான நிதி நுண்ணறிவுங்கிறது நீங்க வாங்கின பட்டமோ இல்ல உங்க கிரெடிட் ஸ்கோரோ கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா பண ஓட்டத்தை, அதாவது பணத்தோட வரவையும் செலவையும் கண்ட்ரோல் பண்ற உங்க திறமை தான் உண்மையான நிதி நுண்ணறிவு. அப்போ நம்மளோட இலக்கு வெறும் நிறைய சம்பளம் வாங்குறதா மட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா நாம தூங்கும்போது கூட நமக்காக வேலை செஞ்சு நம்ம பாக்கெட்டுக்குள்ள பணத்தை கொண்டு வர சொத்துக்களை உருவாக்குறது தான் உண்மையான இலக்கா இருக்கணும். சரி, இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த சிம்பிளான பண ஓட்டச் சோதனைய உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொருத்தி பாருங்க. எது நிஜமாவே உங்களுக்கு பணத்தை கொண்டு வருது, எது உங்க பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில உண்மையான